வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாமலை மும்பை மாநகராட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் 10 வார்டுகளில் கேம்பெயின் பண்ணார் அப்படின்னு நான் சொன்னேன்ல. நேற்று போட்ட வீடியோவில் 7 வார்டுகளுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன். 7 வார்டுகளில் 3 வார்டுகளை பாஜக ஜெயிச்சிருக்காங்க, 3 வார்டுகளை உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா டீம் ஜெயிச்சிருக்காங்க, 1 வார்டை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ 10க்கு 7க்கு வந்த ரிசல்ட்டில் 3 பிஜேபி கூட்டணி, 3 உத்தவ் தாக்கரே டீமு, 1 காங்கிரஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போது டோட்டலாக 10 வார்டுகளுடைய நிலவரமும் வெளிவந்திருக்கு. டோட்டலாக 10 வார்டுகளில் அண்ணாமலை கேம்பெயின் பண்ண 10 வார்டுகளில் 4 வார்டுகளை பிஜேபி கூட்டணியும், 4 வார்டுகளை உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனாவும், 2 வார்டுகளை காங்கிரஸும் ஜெயிச்சிருக்காங்க. அண்ணாமலை பேசினதை வச்சு தான் மும்பை மாநகராட்சி தேர்தல் கிழமை பெரிய பரபரப்பானுச்சு. ராஜ் தாக்கரே ஒன்று சொல்ல, பாஜக தலைவர்கள் அதுக்கு மறுப்பு வெளியிட, கவுண்டர் கொடுக்க, அண்ணாமலையுடைய பேச்சு தான் ஹைலைட்டாக இருந்துச்சு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். அது மும்பை மட்டும் இல்லை, ஆல் ஓவர் 29 மாநகராட்சிகள்லையும் இதை பற்றிய டிபேட்டு தான். ராஜ் தாக்கரே தென்னிந்தியர்களுக்கு எதிராக பேசிட்டாரே, வட இந்தியர்களுக்கு எதிராக பேசிட்டாரே, வட இந்தியர்களை உதப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அண்ணாமலையை, அதாவது தென்னிந்தியர்களை எனது ஹட்டாவோ லுங்கி பஜாவோ புங்கி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஹைலைட்டாகவே மாறுனுச்சு. அதனால் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணது 10 இடங்கள் அப்படிங்கிறது அஃபிஷியலாக இருந்தாலும் அன்அஃபிஷியலாக 29 மாநகராட்சிகளையும் அண்ணாமலையுடைய கேம்பெயின் நடந்திருக்கு. 2896 வார்டுகள்லையும் அண்ணாமலை பிரச்சாரம் எதிரொலிச்சிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம களத்தில் பார்க்குறோம். ரெண்டாவது, மம்தா பானர்ஜி இருக்காங்களே, அவங்க சமீபத்தில் இடி ரைடு நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆஃபீஸுக்குள்ளே போய் ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்களே, அது சம்பந்தமான ஒரு அப்டேட்டு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய ஐடி விங்குடைய மாநில தலைவருக்கு சம்பந்தமான ஆஃபீஸில் தான் இடி ரைடை நடத்தினாங்க. பின்னணி என்னென்னா, நிலக்கரி ஊழலில் அந்த டிஎம்சி பார்ட்டி ஃபங்க்ஷனரிக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இடி ரைடு நடந்துக்கு இருந்துச்சு. மொத்தம் 10 இடங்களில் ரைடு, 6 இடங்கள் வெஸ்ட் பெங்கால்லையும் 4 இடங்கள் டெல்லியிலையும் நடந்துச்சா. அதில் வெஸ்ட் பெங்காலில் நடந்த ஒரு இடத்துல தான் மமதா பானர்ஜி ரைடு நடந்துட்டு இருக்கும்போதே உள்ளே புகுந்து ஃபைலை தூக்கிட்டு வந்து மக்கள்கிட்ட என்ன உருட்டினாங்கன்னா, அமித்ஷாவுடைய தூண்டுகோலின் பேரில் இந்த ரைடு நடக்குது, இந்த ஆஃபீஸில் தான் 2026 வெஸ்ட் பெங்கால் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக எங்களுடைய வியூகங்கள் எல்லாத்தையும் இதில் தான் ஃபைலாக வச்சுருக்கோம், இந்த ஆஃபீஸில் தான். அது தெரிஞ்சு போய் அமித்ஷா உத்தரவு போட்டு இடி ரைடு அப்படிங்கிற பேரில் அந்த ஃபைலெல்லாம் சீஸ் பண்ணுறதுக்கான எங்களுடைய வியூகங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி இது அப்படின்னு மமதா பானர்ஜி ஒரே போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வெந்து அதிகாரி இருக்காங்களே, பிஜேபியுடைய முக்கிய தலைவர் வெஸ்ட் பெங்காலில், அவர் மேலே என்ன பழிய போட்டாங்கன்னா, நிலக்கரி ஊழலில் ஸ்வெந்து அதிகாரிக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு அடிச்சு விட்டுட்டாங்க. இப்போ ஸ்வெந்து அதிகாரி என்ன பண்ணிட்டாரு, நீதிமன்றத்தில் மமதா பானர்ஜிக்கு எதிராக டிஃபமேஷன் கேஸு, மான நஷ்ட வழக்கு தொடுத்திருக்காரு. இந்த வழக்கு கூடிய விரைவாக விசாரணைக்கு வர இருக்கு. முன்னாடியே ஸ்வெந்து அதிகாரி டிஎம்சி பார்ட்டியில் முக்கியமான ஒரு லீடராக இருந்தவர். 2021 தேர்தலுக்கு முன்பாக அவர் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டார். மமதா பானர்ஜி போட்டியிட்ட தொகுதியில் மமதா பானர்ஜியை எதிர்த்து போட்டியிட்டு ஜெயிச்சவர் ஸ்வெந்து அதிகாரி. அதனால் ஸ்வெந்து அதிகாரினாலே மமதா பானர்ஜிக்கு ஒரு கதறல் இருக்கும். இப்போது இந்த டிஃபமேஷன் சம்மந்தப்பட்ட கேஸு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு ஸ்வெந்து அதிகாரி. மூணாவது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா 2025 அக்டோபர் மாதத்தில் அவங்க பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கிள் இப்போ ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. ஏற்கனவே சபரிமலை தங்கம் திருட்டு கேஸ் இருக்குல்ல, அது சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துக்கிருக்கு. 2025 அக்டோபரில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட செய்தி குருவாயூர் கோவில் சம்மந்தப்பட்டது. குருவாயூர் கோவில்லையும் கோவிலுக்கு சொந்தமான நகைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் மிஸ்ஸிங் ஆகிருக்கு. 40 வருடங்களாக கோவிலுடைய சொத்து விவரங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணவே இல்லை 40 வருடங்களாக அப்படின்னு சொல்லிட்டு 2025 அக்டோபரில் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இதை இப்போ பாஜகவினர் ஷேர் பண்ணி, என்ன கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் மாறி மாறி அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, ஆனால் இவங்க 2 பேருடைய ஆட்சியில் கோவில்களுடைய நிலைமை இதுதான், கோவில்களுடைய சொத்துக்களுடைய நிலைமை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா பாஜக போராட்டங்களை முன்னெடுக்க தொடங்கியிருக்காங்க. கம்யூனிஸ்ட்டும் வேண்டாம், காங்கிரஸும் வேண்டாம், இவர்கள் ஆட்சியில் கோவிலுக்கு பாதுகாப்பு இல்லை, கோவிலுடைய சொத்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அங்கே போராட்டங்களை தொடங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கேரளா பிஜேபி. இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த செய்தியை ஷேர் பண்ணி தமிழக பாஜக, இங்கே மட்டும் என்ன நிலைமை, ஏகாம்பரநாதர் கோவில் உற்சவர் சிலை செய்கிறதுக்கு 312 சவரன் நகையை பக்தர்கள் அன்பளிப்பாக வழங்கியிருக்காங்க. ஆனால் செய்யப்பட்ட உற்சவர் சிலையில் ஒரு துளி கூட தங்கம் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்து இந்து சமய அறநிலையத்துறையுடைய கமிஷனர், கூடுதல் கமிஷனர் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டு இப்போ இந்த கேஸ் நடந்துக்கிருக்கு நீதிமன்றத்தில்.
அதனால எல்லா இடத்துலையும் இந்த நிலைமை தான் நடக்குது. குறிப்பாக இந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் இந்த நிலைமை தான் ஓடிக்கு இருக்கு. எதுக்காக கோவில்களை ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க? மாநில அரசாங்கத்துடைய பிடியிலிருந்து கோவில்கள் விடுவிக்கப்படணும் அப்படின்னு இப்போ பாஜகவினர் குரல் எழுப்ப தொடங்கியிருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.